சேலத்தில் வருகிற 13ஆம் தேதியன்று தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் பிரச்சார கூட்டத்திற்கான அனுமதி அளிக்க காவல்துறை கூடுதல் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக செய்தியாளர் ரமேஷ் கூறியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், விவரங்கள். வணக்கம். சேலத்தில் நடக்க உள்ள தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் தற்போது அனுமதி தருவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நாளைக்குள் முக்கிய ஆவணங்கள் தர காவல்துறை அதிகாரிகள் நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சேலம் சீல்நாயக்கன்பட்டி அருகே உள்ள பைபாஸ் பகுதியில் தாளமுத்து நடராஜன் மைதானத்தில் வருகிற 13ஆம் தேதி மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் நேற்று சேலம் மாநகர காவல்துறை அதிகாரியிடம் மனு கொடுத்திருந்தனர். இதனையடுத்து நேற்று மாலை சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் உதவி கமிஷனர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். இதன் அறிக்கையை தற்போது சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் அனில்குமார் கிரியிடம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் உதவி கமிஷனர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு சில முக்கிய ஆவணங்களை நாளைக்குள் வழங்க தெரிவித்திருக்கிறார். இதில் அங்கீகரிக்கப்பட்ட இடமாக இருந்தால் 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி கடிதம் தர வேண்டும், தனியார் மைதானம் என்றால் 15 நாட்களுக்கு முன்பு அனுமதி கடிதம் தர வேண்டும் உள்ளிட்ட 8 ஆவணங்கள் நாளைக்குள் இது வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் கூட்டம் நடக்குமா நடக்காதா என பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.